நான் ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் ப்ராடக்டை இது பண்ணிவிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட்டை நான் ஃபைனலைஸ் பண்ணேன். ஓகே. இந்த ஐடியா முன்னாடியே இருந்துச்சா சார் உங்களுக்கு? கிடையாது. ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தது. சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் என்ன ப்ராடக்ட்டு என்ன பண்ண போகிறோன்றது ஐடியாலாம் இல்லை எனக்கு. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஒரு இது மட்டும்தான் உனக்கு ஓடிட்டே இருந்தது. சரி, நான் ஒன்று சொல்வேன், நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க தெரியுமா, என்ன போல் வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்கும். நான் சும்மா ஃபார்மாலிட்டின்னு கூட கிடையாது. இது நான் இந்த இந்த ஃப்ளோர் நான் வரும்போது, இந்த பில்டிங் வரும்போது லைக் ஐ ஸ்டார்டட் வித் 3 சீட்டர் 3 சீட்டர் ஆஃபீஸ் தான் நான் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதோட டேரக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ பேசும்போது நான் ஐ ஹவ் ஆல்சோ ஐடியா டு ஸ்டார்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன் சும்மா. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு, ஓகே பேசிக்கிட்டே தான் இருக்கோம், ஏன் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே என்னோட சிஓ கிட்ட பேசினேன், லைக் என்னோட HR டீம் கிட்ட பேசிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். தென் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது யோசிச்சிருந்தேன். ஸோ என்னோடய ஃபீல்டுலேயே பண்ணால் அது எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு யோசித்தேன். ஸோ என்னோடய ஃபீல்ட்னால் லைக் இப்போ என்னோடய ஃபீல்டில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸ் எடுக்கும். ஸோ நானும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணணும்னா இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 2 to 3 months. ஸோ அதை எப்படியே மினிமைஸ் பண்ணலாம், அந்த டைம் பீரியட் எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அப்புறம் தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாஃப்ட்வேர் மட்டும் டெவலப் பண்ணால் பார்த்தாது, இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து AI டெக்னாலஜி வந்துருக்கு. ஸோ என்னோடய டெக்னிக்கல் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், எடுத்துகிட்டு வரலாமா, என்னோடய பிளான் இது வந்து இமேஜினேஷனாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் எப்படி அப்படின்னும் போது அவங்களும் அதுக்கான ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், AI டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 60-70% முடிஞ்சிருச்சு. இட் இஸ் கோயிங் குட். இப்போது எப்போ சார் கரெக்டாக நம்ம லான்ச் பண்ணுறோம்? நான் ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் ஆகஸ்ட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா மேக்ஸ் நவம்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே மார்க்கெட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எல்லோரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில். ஏன்னா பிகாஸ் 3-4 months எடுக்குது ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இது வந்துச்சுன்னா ஒரு 20 to 30 days வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிடலாம்.